ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபர்கர் அகாடமி. நான் உங்கள் பால பேசுகிறேன். தினமும் கணிதம் சீரீஸில் இன்றைக்கி டே 2 கணக்கு 11 to 20 வந்து பார்ப்போம். நான் ஆல்ரெடி வந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க் சம் அப்படின்ட்டு ஒரு 10 கணக்கு கொடுத்துருந்தேன். அதோட ஆன்சர் வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், 3 போக்குவரத்து சந்திப்புகளில் உள்ள நெரிசல் விளக்குகள் ஒவ்வொன்றும் முறையே 40 வினாடிகள், 60 வினாடிகள், 72 வினாடிகளில் ஒளிர்கின்றன. எல்லாம் காலையில் 8 மணிக்கு வந்து ஒளிர்ந்தன எனில் மீண்டும் அவை எப்போது ஒன்றாக ஒளிரும் அப்படின்ட்டு கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ எப்பவும் போல தான் 40, 60, 72. ஓகேவா, இந்த 3 டேட்டா. ஓகே, இதற்கு எல்சிஎம் கண்டுபிடிப்போம். 2 போடுங்க. 20, 30, 36, 2, 10, 15, 18. அடுத்தது 2, I2 10, 15, 9 18. அடுத்து 5, 1 5 5, 3 5 15, 9. அடுத்து 3 போட்டிங்கன்னா 1 1, இங்கே 3 வரும். அகைன் 3 போட்டிங்கன்னா எல்லாமே வந்து 1 ஆகிரும். ஓகே, இப்போ இந்த வேல்யூலாம் மல்டிப்ளை பண்ணுங்கள். 1 2 2 4 4 2 8, 8 5 40, 40 × 3 120, 120 × 3 360. ஓகே, இப்போ 360ன்னு வந்திருக்கு. இது வந்து ஃபஸ்ட்டு என்னன்னு பார்க்கணும். இது வினாடி. ஓகேவா, இது வந்து என்னது, ஒரு செகண்ட். ஓகேவா, ஒரு செகண்ட் அல்லது ஒரு வினாடின்னு போட்டுக்கோங்க. நமக்கு 60 செகண்ட் அல்லது 60 வினாடி சேர்ந்தது தான் 1 மினிட். ஓகேவா, அப்போ நம்ம இதை மினிட்டாக வந்து கன்வெர்ட் பண்ண போகிறோம். அதனால 60ஆல் டிவைட் பண்ணணும். 0 0 கேன்சல், 1 6 6, 6 6 36. அப்போ நமக்கு 6 நிமிஷம் வந்து கிடைக்கிறது. ஓகேவா, அப்போ காலையில் 8 மணிக்கு எல்லாம் ஒன்றா ஒளிர்கிறது அப்படின்னா ப்ளஸ் ஒரு 6 நிமிஷம். 6 நிமிஷத்தை சேர்க்கும்போது என்ன வரும், 8 மணி 6 நிமிஷத்துக்கு காலையில் அதற்கு பிறகு வந்து ஒளிரும். இவ்வளவுதான். அடுத்தது 2வது கணக்கு. முழுவதுமாக நிரப்பப்பட்டுள்ள 80 லிட்டர், 100 லிட்டர், 120 லிட்டர் கொள்ளளவு உள்ள கலன்களில் பாலினை சரியாக அளவிடக்கூடிய பாத்திரத்தின் அதிகபட்ச கொள்ளளவு. அதிகபட்சம் வந்துட்டுனா நம்ம என்ன பண்ணணும், ஹெச்சிஎஃப் எடுக்கணும். அப்போ 80, 100, 120. இதற்கு ஹெச்சிஎஃப் எடுங்க. 2 போடுங்க. 40, 50, 60. 2 போடுங்க. 20, 25, பாதி 30. 5 போடுங்க. 4 5 20, 5 25, 6 5 30. இப்போ காமனாக இந்த நம்பர் வந்து எதுவும் போட முடியாது. அப்போ இதுதான் ஆன்சர். 1 2, 2 4, 4 5 20. அப்போ 20 லிட்டர் பாத்திரம் இருந்தால் போதும். 20 லிட்டர் பாத்திரம் இருந்தால் இதை வந்து அளக்க முடியும். அடுத்த கணக்கு. 8 9 12 ஆகிய எண்களால் வகுப்படக்கூடிய மிகப்பெரிய 4 இலக்க எண் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு மிகப்பெரிய 4 இலக்க எண் வந்து என்னது, 9 9 9 9. ஓகேவா, இதுதான் வந்து என்னது, மிகப்பெரிய 4 இலக்க எண். அடுத்தது 8 9 12. இதற்கு வந்து எப்பவும் போல் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். 2 போடுங்க. 4 2 8, 9 6. அடுத்தது 2 போட்டிங்கன்னா 1 2 2 4, 3 2 6, 9. அடுத்த 2 போட்டிங்கன்னா 1 ஆகிரும். 9 3. அடுத்த 3 போட்டிங்கன்னா 1 3, 1 ஆகிரும். 3 போட்டிங்கன்னா எல்லாமே வந்து 1 ஆகிரும். அப்போ 1 2 2 4 4 2 8, 8 3 24, 24 × 3 48, 72. அப்போ எல்சிஎம் வேல்யூ வந்து எவ்வளவு, 72. இது வந்து செகண்ட் ஸ்டெப். தேர்ட் ஸ்டெப் வந்து தெரியும்ல, வகுக்கணும். இப்போ 72 72, 9ல் 2 போச்சுன்னா 7, 9ல் 7 போச்சுன்னா 2. இப்போ 27 72 அடி போகாது, அதனால் 9 இறக்குறோம். மொபைலில் 21, 4ல்னா 28 போயிடும், அதனால் மொபைலில் 21 3 டைம் போடுறோம். 72 3 டைம் போட்டோம்னா 6, மொபைலில் 21 216 வருது. 216. 9ல் 6 போச்சுன்னா 3, 7ல் 1 போச்சுன்னா, ஓகே, 9ல் 6 போச்சுன்னா 3, 27ல் 21 போச்சுன்னா 63. இது வந்து 72 அடி போகாது. அடுத்த 9 இறக்குறோம். 5 35, 6 42, 7 49, 8 56, 9 63. ஆனால் இந்த 2 இருக்கா, இந்த 2 இருக்கும்போது கண்டிப்பாக வந்து கூடிரும். அப்போ 8 வரைக்கும் தான் வரும். அப்போ 8 1 8 8, 2 16க்கு 6, மிச்சம் 1. 8 51, 8 56, 56 1 57, 576 வருது. இது எத்தனை டைம் போடும்போது, 8 டைம் போடும்போது. அப்போ இதோட ரிமைனிங் வந்து என்னது, 9ல் 6 போச்சுன்னா 3,
63ல் 57 போச்சுன்னா 6, 63ங்கிறது ரிமைனிங் கிடைக்குது. இதுக்கப்புறம் இறக்கக்கூடிய நம்பர்லாம் இல்லை, 63 கிடைக்குது. ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். ஓகேவா? 9999 72ஆல் வகுக்கும் போது நமக்கு 63 ஈவு கிடைக்குது, மீதி கிடைக்கிறதுனா இந்த 63 மைனஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு 72ஆல் எக்ஸாக்டாக டிவைட் ஆகுமா? அவங்களும் அதை தான் கேட்குறாங்க. மிகப்பெரிய 4 இலக்க எண் வந்து என்னன்னு கேட்குறாங்க. அப்போ மைனஸ் பண்ணிட்டா ஆன்சர் வந்துடும். 63 9ல் 3 போச்சுன்னா 6, 9ல் 6 போச்சுன்னா 3, 999. ஸோ இந்த கணக்குடைய ஆன்சர் 9936, 9336ங்கிறது தான் இந்த கணக்கு. கான்செப்ட் புரிஞ்சிட்டுனா உங்களுக்கு இந்த கணக்குலலாம் குழப்பமே வராது. ஓகேவா? என்ன கான்செப்ட்டு? இதை வச்சு வகுக்கும் போது 63 மீதி வருது. இந்த 63 கழிச்சிட்டோம்னா இந்த 72ஆல் வந்து மீதி இன்றி அடி போகுங்கிறத கண்டுபிடிச்சிட்டா அதான் ஆன்சரு. இவங்க 4 இலக்க எண்ணே கொடுத்துருக்கிறதுனால நம்ம எதையுமே வந்து ஆட் பண்ணலாம். அது 5 இலக்க எண்ணுன்னு போனாட்டி கொடுத்துருப்பாங்க. அதனால வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் வேறு மெத்தடில் செஞ்சோம். ஸோ மெத்தடு மட்டும் சின்ன சின்னதாக மாறும். நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் கான்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸி தான். அடுத்த 4வது கணக்கு. 3, 6க்கு எல்சிஎம் 9 எனில் ஹெச்சிஎஃப் வந்து என்ன? இது வந்து 2 டைப்பில் செய்யலாம். இரு எண்களின் பெருக்கல் பலன் = எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப். ஓகேவா? எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப். அப்போ இரு எண்கள் வந்து என்னது? 3, 9. எல்சிஎம் வந்து 9ன்னு கொடுத்துருக்காங்க. ஹெச்சிஎஃப் வந்து நம்மகிட்ட கேட்டிருக்காங்க. அப்போ 9 கேன்சல் பண்ணிட்டா ஹெச்சிஎஃப் வந்து 3ன்ட்டு போட்டுடலாம். இல்லைன்னா இதுக்கு இன்னொரு மெத்தடு ஈஸியாக போடலாம். அப்போ 3க்கும் 9க்கும் வந்து எல்சிஎம் வந்து 9ன்னு கொடுத்துருக்காங்க. இதை கன்சிடர் பண்ணாதீங்க. இப்போ ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணணும்? 3ஆல் போட்டிங்கன்னா 1 3 3 3 9. ஹெச்சிஎஃப்னா இதற்கப்புறம் போட முடியாது. ஸோ ஹெச்சிஎஃப் வந்து 3. ஸோ 2 மெத்தட்லேயும் போடலாம். எந்த மெத்தட் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு மண்டையில் வருதோ அதை வந்து போடுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மனசில் வருதோ. ஓகே. இரு எண்களின் மீச்சீமா மீப்போக்காவின் 6 மடங்காகும். மீபேக்கா 12 எனில் ஒரு எண் 36 எனில் மற்றொரு எண்ணை காண்க. ஓகே. இரு எண்களின் பெருக்கல் பலன் = எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப். ஓகே. இவங்க என்ன சொல்கிறாங்க? இரு எண்களின் எல்சிஎம் அண்டு எல்சிஎம் ஆனது ஹெச்சிஎஃப்பின் 6 மடங்கு. ஓகேவா? ஓகே. ஹெச்சிஎஃப் வந்து 12, ஒரு எண் வந்து 36. அப்போ எக்ஸில் 36 போட்டுக்கோங்க. நமக்கு இப்போ ஒய் வந்து தெரியாது. எல்சிஎம் ஆனது ஓகே. அடுத்து ஹெச்சிஎஃப் ஹெச்சிஎஃப் வந்து என்னது? 12. எல்சிஎம்முக்கு ஒரு க்ளூ கொடுத்துருக்காங்க பாருங்கள். இரு எண்களின் எல்சிஎம் ஆனது ஹெச்சிஎஃப்பின் 6 மடங்கு. அப்போ எல்சிஎம் வந்து 12னா இதோடைய 6 மடங்கு தான் வந்து என்னது? சரி, ஹெச்சிஎஃப் வந்து 12னா இதோட 6 மடங்கு தான் வந்து என்னது? எல்சிஎம்ங்கிறாங்க. அப்போது 12 12 60, 6 12 72. இந்த க்ளூலேருந்து தான் கண்டுபிடிக்கணும். இரு எண்களின் எல்சிஎம் ஆனது ஹெச்சிஎஃப்பின் 6 மடங்கு. ஹெச்சிஎஃப் வந்து 12, அதோட 6 மடங்கு வந்து 72. அப்போ என்னது? எல்சிஎம் நமக்கு கிடச்சிட்டு. இப்போ எப்பவும் போல் ஈஸியாக போட்டுடலாமா? இந்த 36 இங்கே கொண்டு வாங்க. ஓகே. ஒரு 36 2 36 72, ஈர் 12 24. அப்போ மற்றொரு எண் வந்து என்னது? மற்றொரு எண் வந்து 24. அடுத்தது இரு எண்களின் மீபேக்கா 2, மீச்சீமா 184. அவ்விரு எண்களுக்கு இடையிலான வேறுபாடு 8 எனில் அவற்றின் கூடுதல் எண்ணு கேட்குறாங்க. ஓகே. இதற்கும் அந்த ஃபார்மெட்டில் எழுதிக்கோங்க. இரு எண்களின் பெருக்கல் பலன் = எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப். ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹெச்சிஎஃப். ஓகேவா? ஹெச்சிஎஃப் வந்து 2ன்னு சொல்லியிருக்காங்க. மீபேக்கா ஹெச்சிஎஃப் வந்து 2, எல்சிஎம் வந்து 154. இரு எண்களோட வேறுபாடு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோவா? 8. அண்ட் அவங்க இரு எண்களின் கூடுதல் வந்து எவ்வளவுன்ட்டு கேட்டிருக்காங்க. இதுதான் வந்து கணக்கு. ஓகே. இந்த கணக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கணக்கு. இதற்கு வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா எண் சோடிகள் வந்து எத்தனைன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? எண் சோடிகள் கண்டுபிடிப்பதற்கு பார்த்திங்கன்னா எல்சிஎம் டிவைடட் பை ஹெச்சிஎஃப் வந்து போடணும். இப்போ எல்சிஎம் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளவு? 154. ஹெச்சிஎஃப் வந்து பார்த்திங்கன்னா 2. அடி கொடுங்க. 7 2 14, மிச்சம் 1, 7 2 14. இப்போ 74 எண் சோடிகள் வந்து கிடைக்கும். அதாவது 74 எண் சோடிகள் கிடைக்கும்னா 77. ஓகே. 77 எண் சோடிகள் கிடைக்கும்னா எப்படி அர்த்தம்னா 77 எப்படி ஒரு 2 எண்ணை பெருக்கினா 77 எப்படி வரும்னு பார்க்கணும். அப்போ ஒரு 77 77 வரும். அடுத்தது
11 7 77 வரும். இந்த ரெண்டு தான் வந்து வரும். ஓகேவா? இந்த ரெண்டையும் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ரெண்டையும் எடுத்துக்கிட்டு இப்போ இல்லை ஹெச்சிஎஃப் வந்து 2ன்னு கொடுத்துருக்காங்களா, இந்த ஒரு ஸ்டெப் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால் இதை வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம். 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 2 154, இதையும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம். ஓகேவா? அப்போ இது வந்து என்ன வரும்? 22 14. ஓகே, இப்போ வந்து நமக்கு 2 வேல்யூ வந்து கிடச்சிட்டு. இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, இரு எண்களின் வேறுபாடு வந்து 8. அப்போ இதில் 2ல் வேறுபாடு எதில் 8 வருது பாருங்கள். 14ல் 22, இதோட டிஃப்ரென்ஸ் வந்து 8, இதோட டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 152. ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 ஜோடி தான். ஆனால் அவங்க என்ன கேட்குறாங்க, இரு எண்களின் கூடுதல். நமக்கு இரு எண்கள் வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிச்சிட்டோம். என்னது? 22 14ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ இந்த 2 கூட்டினா 36. அப்போ இரு எண்களின் கூடுதல் வந்து 36. ஸோ இந்த கணக்குடைய ஆன்சர் வந்து என்னது? 36. இதில் ஒரு கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, எண் ஜோடிகளை கண்டுபிடிக்கணும். எண் ஜோடிகள் வந்து என்னது? எல்சிஎம் டிவைடட் பை ஹெச்சிஎஃப். 77 எண் ஜோடிகள் வருது. 77ங்கிறது 1 77 வரும், 11 77 வரும். அதுக்கப்புறம் இந்த ஒரு ஸ்டெப்பும் முக்கியம், 2ஆல் வந்து மல்டிப்ளை பண்ணணும். ஹெச்சிஎஃப் வந்து 2ங்கிறதுனால ஹெச்சிஎஃப்பால் மல்டிப்ளை பண்ணணும். அப்போது நமக்கு என்னது? இந்த 2 வேல்யூ கிடைக்குது. இதோட டிஃப்ரென்ஸ் வந்து 8ங்கிறது எதில் இருக்குது? 22 14 தான் இருக்குது. அதனால் 36 வந்துடுது. இப்போ வந்து நீங்கள் செக் பண்ணாலும் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த 2ஐயும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எவ்வளோ வருமோ அது வந்து இந்த 2 மல்டிப்ளை பண்ண வரும். இந்த 2 மல்டிப்ளை பண்ணால் 308 வரும். இப்போ 22 14, 10னா 140, 10 14 140, 20 14 280, 2 14ன்னு பார்த்தீங்கன்னா 28 வரும். அப்போ இதை மல்டிப்ளை பண்ணாலும் 308 வரும். ஸோ ஆன்சருங்கிறது சரி. ஓகேவா? இது செக் பண்ணி பார்ப்பதற்கு இந்த மெத்தடில் செஞ்சுட்டு இந்த மெத்தடில் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்தது 7வது கணக்கு. 120ஐ மீச்சியமாவாக கொண்ட எண்களுக்கு பின்வரும் எந்த எண்ணானது அவற்றின் மீபேக்காவாக இருக்காது. அதாவது 120ஐ எல்சிஎம்மாக கொண்ட எந்த எண் வந்து கீழே உள்ளதில் ஹெச்சிஎஃபாக இருக்காது. ஓகே, இப்போ 120 2 போடுங்க, 60 ஹெச்சிஎஃப் தான். ஹெச்சிஎஃபாக இருக்காதுன்னு கேட்டிருக்காங்கல்ல. அப்போ 60 ஹெச்சிஎஃபாக இருக்கும். அடுத்த 2 போட்டால் 30ம் ஹெச்சிஎஃபாக இருக்கும். அடுத்த 2 போட்டால் 15ன்னு வருது. ஸோ அதெல்லாம் இல்லை. ஓகே, அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3 போடுவோம். 3 போட்டிங்கன்னா எத்தனை வரும்? 4 12. அப்போது 40ங்கிறது ஹெச்சிஎஃபாக இருக்கும். அவ்வளோதான். இல்லை 80ங்கிறதே வராது. ஓகேவா? ஏன்னா 2 போட்டால் 60 வருது, 3 போட்டால் அதை விட குறைவான நம்பர் தான் வருது, 40 வருது. அப்போ 80ங்கிறது வர வாய்ப்பே கிடையாது. அப்போ 80ங்கிறது இதோடைய மீபேக்கா ஹெச்சிஎஃபாக இருக்க இயலாது. 300 மீபேக்கா 5 எனில் அவ்வெண்கள் என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஃபார்முலாங்க, இரு எண்களின் பெருக்கல் பலன் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப். ஓகே, இப்போ இரு எண்களின் பெருக்கல் பலன் எவ்வளோன்னு சொல்லிட்டாங்க, நமக்கு 300 சொல்லிட்டாங்க. எல்சிஎம் வந்து நமக்கு தெரியாது. அண்டு ஹெச்சிஎஃப் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 5 சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ இதிலிருந்து எல்சிஎம்மை கண்டுபிடிக்கலாம்ல. இப்போ எல்சிஎம் மட்டும் வச்சுக்கோங்க. இந்த 5 வந்து இங்கே கொண்டு வாங்க. 5 இங்கே கொண்டு வந்தால் என்ன வரும்? 1 5 5, 6 5 30, 60. அப்போ எல்சிஎம் வந்து நமக்கு கிடச்சிட்டு. எல்சிஎம் வந்து 60, ஹெச்சிஎஃப் 5, இரு எண்களின் பெருக்கல் பலன் 300. இப்போ இரு எண்களின் பெருக்கல் பலன் 300 எதுலலாம் வருதுன்னு பாருங்கள். இப்போ இது வந்து 300 வருது. ஓகே, இப்போ இது வந்து 150 தான் வருது. இது கிடையாது. அப்போது இந்த 15 × 2 30, இது வந்து 300 வருது. ஓகே, இப்போ இது வந்து 10 250. அடுத்தது வந்து ஒரு 25. ஓகே, இது வந்து 300 வரும். ஓகே, 2 25 50, 10னா 250, இது வந்து 300 வரும். ஓகே, இப்போது நம்ம வந்து இப்போ அடுத்தது பார்க்கணும். இப்போ ஹெச்சிஎஃப் வந்து எதற்கெல்லாம் 5 வருதுன்ட்டு பார்க்கணும். இப்போ ஹெச்சிஎஃப் வந்து எதற்கெல்லாம் 5 வருதுன்னு பாருங்கள். இப்போ 10 30. இப்போ இதற்கு ஹெச்சிஎஃப் வந்து 5 வருதா? 1 5 5, 2 10, 6 5 30, 1 2 2, 2 6. அப்போ இதோட ஹெச்சிஎஃப் வந்து 10ன்னு வருது. அப்போ இது கிடையாது. அடுத்து இதுக்கு இது 15 20, 1 5 5, 3 5 15, 4 5 60. அப்போ இதோட ஹெச்சிஎஃப் வந்து 5 வருது. ஓகே, இதுக்கு செக் பண்ணி பார்ப்போமா. 25 12. இதற்கு வந்து காமன் வேல்யூவே வந்து கிடையாது. ஓகேவா? அப்போ இதற்கு வந்து ஹெச்சிஎஃப் வேல்யூ வந்து 1. அப்போ இதுவும் வந்து கிடையாது. ஸோ ஆன்சர் வந்து என்னது? 15 20 தான். இப்போ உங்களுக்கு இன்னும் வந்து கிளாரிஃபை பண்ணுவதற்கு வந்து பார்த்திங்கன்னா எல்சிஎம் வந்து 60 வருதான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ எல்சிஎம் 60 வரும்னா 3 போட்டால் 1. ஓகே, 4னா 1 1. இப்போ 3 15, 15 × 4
60. அப்போ எல்சிஎம் வந்து 60 வருதா? ஸோ இந்த ஆன்சர் தான் இதற்கான சரியான விடை 15,20. அடுத்தது 57 உடன் டேஸ் என்ற சிறிய எண்ணை கூட்டினால் 2, 3, 4, 5 சரியாக வகுப்படும். எல்சிஎம் எடுங்க. இப்போ 2 போட்டிங்கன்னா 1, 2, 3, 5. அடுத்தது 2 போட்டிங்கன்னா 1, 1, 3, 5. அடுத்து 3 போட்டிங்கன்னா 1, 1, 1, 5ன்னு இருக்கும். அடுத்து 5 போட்டிங்கன்னா எல்லாமே 1 ஆகிரும். 1, 2, 2, 4, 4, 12, 12, 5, 60. ஸோ 60ங்கிறது நம்பர் தான் வந்து இந்த 2, 3, 4, 5னால வந்து சரியாக வகுப்படும். இப்போ 60 வேணும்னா இந்த 57 கூட எதை கூட்டணும்? +3. ஓகேவா? +3 கூட்டிங்கன்னா 60 வந்துடும். அப்போ இந்த கணக்குடைய ஆன்சர் வந்து 3. செக் பண்ணி வேணால் பாருங்கள். 60 2ஆல் டிவைட் பண்ணால் டிவைட் ஆகும், 3ஆல் டிவைட் பண்ணால் டிவைட் ஆகும், 4 ஓகே 2ஆல் டிவைட் பண்ணால் 30, 3ஆல் டிவைட் பண்ணால் 20, 4ஆல் டிவைட் பண்ணால் 15, 5ஆல் டிவைட் பண்ணால் 12. ஸோ இந்த 60ங்கிறது நம்பர் எல்லா நம்பராலையும் வந்து டிவைட் ஆகும். 2, 3, 4, 5ஆல் டிவைட் ஆகும். ஸோ இது வந்து நமக்கு 3 வந்து கூட்டணும். அடுத்தடுத்த 2 எண்களின் மீபேக்கா ஹெச்சிஎஃப். அடுத்தடுத்து 2 எண்கள் 2, 4 அடுத்தடுத்து இரட்டைப்படை எண்கள் தானே. இப்போ கூட்டினா 1, 2, 2, 4 அவ்வளோதான். இதோடு நின்றோம். ஸோ ஆன்சர் வந்து 2. எந்த நம்பர் போட்டாலும் இப்படி தான் வரும். 6, 8, 3, 2, 6, 4, 2, 8. ஓகேவா? அப்போ இதற்கும் வந்து 2 தான். ஸோ இரு அடுத்தடுத்த இரட்டைப்படை எண்களின் மெய்பேக்கா வந்து எப்போதும் 2ஆக தான் இருக்கும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஹோம்ஒர்க் கிடையாது. நெக்ஸ்ட்டு கணக்கு சொல்லி கொடுத்துட்டு திரும்ப வந்து ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இந்த பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். வேறு ஒரு வீடியோன்னு சந்திப்போம். பை.